ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபி மிக்சட் சட்னி. நம்ம தனித்தனியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி விதவிதமாக செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக அருமையான ருசியில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கலவை சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கூடவே 2-3 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த சட்னிக்கு பெருங்காயம் சேர்த்து செய்யுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம், ஒரு 8-10 போல் பூண்டு, முழு பூண்டு, உரிச்ச பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு காரத்துக்கு தகுந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கலவை சட்னின்றதுனால நான் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்தாலும் ஓகே தான். இந்த மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் போல் வறுத்த வேர்க்கடலை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடணும். இது எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே 1 by 1 சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி போல் புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இது 3 சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒரு கைப்பிடி தான். அலசி எடுத்துகிட்டு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு கடைசியாக இது கூட ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். தேங்காய் வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். ரொம்ப நல்ல ரிச்சான டேஸ்ட்டும் கிடைக்கும். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா இந்த வெல்லத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது இந்த கலவை ரெடி. இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து எப்போதும் சட்னிக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பிறகு பார்க்கலாம். அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. இந்த அரைச்ச சட்னிக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஒரு தாளிப்பு கொடுப்போமோ அதே மாதிரி கடலெண்ணெயில் கடுகு உளுந்து போட்டு தாளித்து இதில் கொட்டியிருக்கேன். அவ்வளோதான், அருமையான கலவை சட்னி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இதே முறையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.